மணிமுத்தாறு அணையின் பிரதான கால்வாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், இந்த உடைப்பை சரி செய்யறதுக்கான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளலையா? என்ன நிலவரம் நீடிக்கிறது? அங்கு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மாவட்டத்திலேயே அதிக கொள்ளளவு கொண்ட பிரதான அணையான உச்ச நீர்மட்டம் 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணை உள்ளது. இந்த அணையின் முக்கிய கால்வாயாக விளங்கும் 80 அடி கால்வாயில் அணை நீர்மட்டம் 80 அடிக்கு மேல் இருக்கும் நேரங்களில் தண்ணீர் திறந்து விடப்படும். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 98 அடிக்கு மேல் உள்ளதால் 80 அடி கால்வாய் மூலமாக விவசாயம் உள்ளிட்ட தேவைகளுக்காக வினாடிக்கு 440 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வீரவநல்லூர் அடுத்த ரெட்டியாபுரம் என்ற கிராமத்தின் அருகே 80 அடி கால்வாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கால்வாயில் இருந்து பல்லாயிரக்கணக்கான கன அடி நீர் வீணாக அருகே உள்ள விவசாய நிலங்களுக்குள் செல்கிறது. தொடர்ந்து தண்ணீர் செல்வதால் அப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். மேலும் கால்வாயை முறையாக பராமரிக்காததாலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளாததாலும் இந்த உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் அணையிலிருந்து தற்போது வெளியேற்றப்படும் தண்ணீரை தற்காலிகமாக அடைத்துள்ளனர். மேலும் உடனடியாக அந்த உடைப்பு சீரமைக்கப்பட்டு விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.